all kinds of prayer in all occasions with all kinds of prayers and requests. சகல விதமான ஜெபம். இப்ப இந்த விண்ணப்ப ஜெபம் அதுதான் இன்னைக்கு மனுஷனுடைய ஒரு அத்தியாவசிய தேவை. இந்த இடத்துக்கு வரும்போது அவனுக்கு கொண்டு வந்து மெத்தடை கொண்டு வந்து நிப்பாட்டணும். அவன் அப்படியே மலைச்சு போய் வாழ்க்கையில அவனே நொறுங்கி போய் வரான். அவன்கிட்ட போய் நீங்க மெத்தடை பேசாதீங்க. தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அப்ப ஒரு அழகான வார்த்தை இன்னைக்கு அதான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் கடன் செல்ல விரும்புகிறேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த வார்த்தை, இந்த வசனம் எப்படி இல்லை அப்படின்னு சொல்றேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி ஜெபித்திடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் இல்ல, என்னை நோக்கி. அப்ப கூப்பிடு வேற, ஜெபித்திடு வேற. ஆமென் சொல்லுங்க. ஜெபித்திடு என்கிற அர்த்தத்தில் தான் நீங்க வருகிறது என்றால் கூப்பிடு என்கிற வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கூப்பிடுவது வேறு, ஜெபிப்பது வேறு. ஆபத்து காலத்தில் ஜெபிக்க முடியாது, ஆபத்து காலத்தில் கூப்பிடத்தான் முடியும். இப்ப வரேன். அவர் ஜெபிக்கிற காக்கை குஞ்சுக்கும் கூப்பிடுறதுனா என்னன்னு சொல்றேன். கூப்பிடுறதுனா என்னன்னு சொல்றேன். அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க ஜெபம் பண்ணி ஒன்று வாங்க வேண்டியதில்லை. கூப்பிடுறதுனா என்ன? கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும். அப்ப காக்கா ஜெபிக்கலையாம். காக்கா கை தட்டு ஒருத்தவருக்கு. ஆமென். அப்ப காக்கா மட்டும் இல்ல, எந்த மனுஷனும் அவரை பார்த்து இயேசுவே அப்படினாலே முடிஞ்சிச்சு சார், மேட்ரு முடிஞ்சிச்சு, ப்ராப்ளம் சால்வ்டு சார். என்ன நீதி? இயேசுவேன்னு சொன்னான்ல, இவர் பேரை சொன்னா கிடைக்கும் நம்பினான்ல, அந்த விசுவாசமே அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. Call upon his name. அந்த பேரை சொல்லும் போது உங்களுக்கு பதில் வந்துருச்சு. ஆபத்து காலத்துல ஜெபிக்க முடியாது, ஆபத்து காலத்துல கூப்பிடத்தான் முடியும். ஒருத்தர் கத்தி எடுத்துட்டு வந்துட்டான், குத்த போறான் அவங்கள. அன்பின் பரம பிதாவேனா அவன் கத்தியை விட்டு எடுத்துருவான் உள்ள. அப்ப இயேசுவே முடிஞ்சு மேட்டர் இறங்கிட்டாரு. இது பாக்குறதுக்கு ஏதோ எல்கேஜி மாதிரி தெரியும். ஆனா இந்த எல்கேஜி மிஸ்டேக்கை தானே 20 வருஷம் நீ பண்ணிட்டு இருந்திருக்க. நீ நெஞ்சத்தோடு சொல்லியா? கூப்பிடுறது வேற, ஜெபிக்கிறவனும் தெரியுமாயா? இது பாக்குறதுக்கு இப்படி தெரியுது சாதாரணமா. ஆனா எவ்வளவு பெரிய பிளண்டர் நீ பண்ணிருக்க. நீ கூப்பிடுறத ஜெபிக்கிற நீ பேசிருக்கிற. இனிமே பைபிள்ல கூப்பிடுறதுன்னு வர்றத கூப்பிடுறதுன்னு தான் பேசணும், ஜெபிக்கிறேன்னு வர்றத ஜெபிக்கிறேன்னு பேசணும். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். ஆமென். அப்ப கூப்பிட்டா என்ன? ஒருத்தன் சொன்னா தாவீதின் குமாரனே என்ன? ஆமென். ஐயரே சார். இப்ப ஒருத்தனை போட்டு ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சார். வாப்பா இது வாப்பா, இவனை போட்டு நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பி அடிங்கப்பா. ஏற்கனவே தான் நடந்துகிட்டு இருக்கியா? அவங்க 2 பேரும் தான் அடிச்சுக்கிறாங்களா? இப்ப அவனை அடிக்கிறான். அடிப்பா, இங்க இருப்பாரு. நீ என்ன பார்த்து அண்ணே ஜஸ்ட் அண்ணேன்னு கூப்பிடணும்னா கூப்பிட்டுக்கிட்டாரு. நீ அடிச்சுக்கிட்டாரு, இங்க வராது, எங்க இல்லையா? கூப்பிடு, ஜஸ்ட் அண்ணே இருப்பா. உடனே நான் என் பேரை கூப்பிட்டு வரேன். வந்த உடனே நான் என்ன செய்றேன்? என்னப்பா அடிக்க நிறுத்து, என்னமோ பேசணும் விரும்புறாயா? என்ன பேச விரும்புறியா அப்படின்னு கேட்பேனா? இல்ல இவன் ஜஸ்ட் என்ன பண்றீங்க புரியுதா? அவன் ஜஸ்ட் என்னன்னு சொல்றான்ல, அவன் சொன்ன நிமிடமே அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, அங்க நான் இப்ப போய் என்ன செய்யணும் எல்லாம் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம். நான் உள்ள போன உடனே விசாரிச்சுட்டு இருப்பேனா? இருப்பா, என்ன சொல்ல வர? அண்ணன்றான், கொஞ்சம் இல்லைங்கடா சொல்லுப்பா. இப்ப அடிங்கப்பா அப்படி நான் சொல்லுவேன். அண்ணன் ஒண்ணு உள்ள புகுந்து எதுடா நிக்கிறீங்க, என்னடா ஏன்னா அண்ணன் சொல்றதுல காப்பாத்துங்கன்றது இருக்கு. ஓகே போலாம்பா. அப்ப இயேசுவே சொல்லுங்க அப்படினாலே உங்க கடன் பிரச்சனை உள்ள இருக்கு. அந்த வார்த்தைக்குள் 1000 அர்த்தங்கள் இருக்கிறது. நீ என்னடா விளக்கமா சொல்லு, எனக்கு ஒன்றும் புரியலையப்பா. கடனை முதல் நீ யார்கிட்டயா வாங்கின என்று கேட்கிற தேவன் அல்ல.
You need not explain your problem to God. உங்கள் உணர்வுகள் அவருக்கு தெரியும். நீங்க சொல்லி பாருங்க, எப்பெல்லாம் உங்க பிரச்சனைகள் மேல வருதோ அப்பெல்லாம் நீங்க ஜீசஸ் அப்படின்னு சொல்லுங்களேன். அப்படின்னா நீங்க ஜெபிச்சு முடிச்சிட்டீங்க சார். காக்கா அப்படிதான் சொல்றான். கான்னா அவர் வந்துட்டு, கா என்னப்பா, என்ன என்னன்னு சொல்லியா அப்படின்னு சொல்ல மாட்டேன். கான்னா தெரிஞ்சிடும். பிள்ளை ஏன்னா நீ பால் குடிக்கிறீங்கள, அது பால் அப்படின்னா கூப்பிடுது. இல்ல புரியல சார். பொல்லாதவளாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க, முக்கியமான வார்த்தை அறிவு இருக்கும் போது, அதை அறிந்திருக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதா நன்மையானவைகளை தருவது. Prayer is a beautiful experience. அதை கொலை எடுத்துட்டாங்க சார். ஜெபம்னாலே பதற வச்சுட்டாங்க நம்மள. உபவாசத்துக்கு போய் நூடுல்ஸ் ஆகி வெளியே வராங்க. இதுல ஒரு பெருமை பாருங்க பேசுறவனுக்கு. டிசிப்ளின் நீங்க பேசுவ மண்டல, அதாவது இதெல்லாம் பெருமை சார், பெருமை. இவர் என்ன செருப்பு போட்டு வந்திருக்காரு, என்ன டி-ஷர்ட்டை போட்டு வந்திருக்காரு. so called discipline. Your so called discipline is good for nothing. Come to the Christian discipline, spiritual discipline, led by the Spirit of God. எடுக்க தான் பணக்காரனாவ, அதான உலகத்தோட டிசிப்ளின். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? கொடுக்க பணக்காரனாவ. அங்கெல்லாம் தெளிவா இருக்கிறீல, அங்க உலகத்தோட ஒத்த வேஷம் போடுறியா? அதே மாதிரி தான் ஜெபத்திலையும் காட்ஸ் டிசிப்ளினுக்குள்ள வா. ஹியூமன் டிசிப்ளின். அதான் நான் சொன்னேன், டைமிங் சாப்பிடு. டைமுக்கு சாப்பிடணுன்னே இவன் 2 மணி டைமை யோசித்துட்டான். 1:30 மணிக்கு டிஃபனை திறந்துடுறது. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த கல்லை புரட்டி தள்ளுபவன் யார் அப்படி ஆகி போயிடுது. என் அன்புக்குரியவர்களே, தட் இஸ் நாட் இந்த என்னது ஜியோகிராபிக்கல் இந்த இல்லை, தட்ஸ் பயாலஜிக்கல் டைமு. இது இந்த டைம் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற 2 மணி வாட்சில் பார்க்குற டைம் கிடையாது. டைமுக்கு சாப்பிட்னா அப்படி வயிறு கிள்ளுது பாருங்க, அதான் டைம். அது எப்போ கிள்ளும்? சில நேரம் 1 மணிக்கு கிள்ளும், சில நேரம் 2 மணிக்கு கிள்ளும். அது எப்போ கிள்ளுதோ அப்போ தான் சாப்பிடணும். ஆமாம், நீங்கள் திடீர்னு ஹெவியாக சாப்பிட்டீங்க, காலையில் 10 மணிக்கு சாப்பிட்டீங்க, அடுத்த சாப்பாடு எப்போ உங்களுக்கு பசிக்கும்? 3 மணிக்கு தான் பசிக்கும். நீங்கள் ஒன்று 2 மணி டைமுக்கு சாப்பிட சொல்லியிருக்காங்க அப்படின்னு 2 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மாதிரி கறக்கத்துலேயே தான் தெரியணும். ஒரே ஒரு இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிட்றது ஒரு நாளையே ஸ்பாயில் பண்ணிடுது சார். நான் கண்டுபிடிச்ச உண்மை 20 வருஷம் கழிச்சு. அந்த கடைசி ஒரு இட்லி சாப்பிட்ற லாஸ்ட்டு இட்லி இது என்ன பண்ணிடுதுன்னா அன்னைக்கு 1 டேவே காலி பண்ணிடுது. ஆனால் அடுத்தடுத்த சாப்பாடை தள்ளி போட்டு நைட்டு சாப்பாடு 1:30 12:30 கொண்டு வந்துடுது. அந்த ஒரு இட்லி நீங்கள் தியாகம் பண்ணிடுங்களேன், 1:30 மணிக்கு கரெக்டாக பசிக்குது. இப்போ அந்த டைம்ன்றது இந்த டைமு. அப்படித்தான் டிசிப்ளின்றது அவர் டிசிப்ளின். அவர் எந்திரி அப்படின்னா சரி 5 மணிக்கு எந்திரிக்கிறேன், நல்லது. ஒரு நாள் 4 மணிக்கு எழுப்புனா நாங்கள் 5 தான் ஜெபம் டைம்னு சொல்கிறீங்களா? அப்போ என்ன சொல்லி தரீங்க மக்களுக்கு? எந்திரிச்சிருங்க நீங்கள். அதே மாதிரி வைஸ் வெர்சா கில்ட்டி கான்சியஸ்குள்ளே வராதிங்க. 5 மணிக்கு எந்திரிக்க வேண்டியது 5:30க்கு எந்திரிச்சிட்டேன், அப்போ இன்னைக்கு போகிற வண்டி ஆக்சிடென்ட் ஆயிரும் முடிவு வராதிங்க. நம்ம சொல்லி கொடுத்தாங்க சார், சொல்லி கொடுத்தாங்க. அதனால நாங்கள்லாம் வண்டி ஓட்டும் போது அழுதுகிட்டே பயந்துகிட்டே ஓட்டிருக்கோம். ஆண்டவரே இன்னைக்கு ஜெபிக்கலை, எங்கேயாச்சும் லாரி ஏறி நம்ம மேலே ஏற்றிட போகுது. ஆனால் ஊருக்குள்ள வருஷம் ஃபுல்லாக ஜெபிக்காத உசுரோட போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறான். ஆனால் நாங்கள் ஒரு நாள் ஜெபிக்காம பதறோம். இதுதான்டா நீங்கள் எங்களுக்கு செஞ்ச மிகப்பெரிய துரோகம். கிறிஸ்தவனை பயமுறுத்தி வைத்தது உங்களுக்கு துரோகம். ஒளிந்து போகிறவைகள், அதாவது என்னுடைய வாழ்க்கையில் நான் மறக்க 1994 கொடுத்த செய்தி. ஒளிந்து போகிறவைகள் மகிமையுடையதா இருக்கும் என்றால் நிலைத்து நிற்கிறவைகள் அதிக மகிமையுடையதா இருக்குமே. இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படுகிற காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்து வித்தால், காட்டு புள்ளியாவன் அவனுக்கு உடுத்து வைப்பார்னா உங்களுக்கு எனக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா?
சமீபத்தில் கர்த்தர் என்கிட்ட பேசினப்ப நான் சொன்னேன், ஆண்டவரே நான் அப்படி கம்பேர் பண்ணுறது தப்பு இல்லையா? அவன் கெட்டவன், உலகத்தான், நான் கடவுள் பிள்ளை, இப்படி கம்பேர் பண்ணக்கூடாது. கர்த்தர் சொல்லி, நீ கம்பேர் பண்ணலையே, நான் தானடா கம்பேர் பண்ணேன், நீ கம்பேர் பண்ணவே இல்லை. இந்த கம்பேரிசனே நான் கொடுத்தது. அவனை காட்டு புல்லுன்னு சொன்னேன், உன்னை ஏன் பிள்ளைன்னு சொன்னேன். அவனுக்கே கொடுத்து வைப்பேன்னா உனக்கு கொடுத்து வைப்பது அதிக நிச்சயம். ஸோ இந்த கூப்பிடுவது என்பது ஜெபம் அல்ல. ஆபத்து காலத்தில் ஜெபம் பண்ணிடல, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி பேர சொல்லு, பேர சொல்லு, அவ்வளவுதான். இயேசுவேன்னு சொல்லு, அவ்வளவுதான். தெரியலன்னா பல எம்ஜிஆர் படம் பார்த்துருக்கீங்களா? ஆமா, சரோஜதேவியை கையை பிடிச்சிட்டோன்னா அவன் என்ன செய்வா? பேரை சொல்லி கூப்பிடுவாப்புல. பக்கத்தில் களை எடுத்துக்கிட்டு இருப்பான், அவனுக்கு கேட்காது. ஆனால் பல மைல் தூரத்தில் இருப்பார் எம்ஜிஆர், அவரு அப்படின்னு ஓடி வந்துடுவார். வேகமாக வந்து வில்லைங்களாம் அடித்து பற்றிட்டு, ஆமாம், அடுத்து வில்லன் செய்கிற வேலையை அவர் செஞ்சுக்கிட்டார். இப்ப என்ன கூப்பிடுவது, இதுக்கு பேர் தான் call upon his name, Jesus. ஆமென், ஜீசஸ், ஜீசஸ். இப்போ மனசில் இந்த சபை நிரம்பி வழியணும் இல்லை அப்படின்னு ஒரு மனசில் ஒரு பெரிய படம் இருக்கு என்ன. இப்போ நான் அப்படியே அந்த மனசில் இந்த படத்தோட ஜீசஸ் அப்படின்னா முடிஞ்சிச்சு. அந்த பெருமூச்சு அவர் கேட்கிற தேவன். He knows our feelings. நீங்கள் யார் இடத்தில் வந்து இருக்கிறீர்கள், அவருக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமாயிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் நடிக்க சொல்லி கொடுத்துட்டாங்க சார். கண்ணீரை காண்கிறவர் என்பதை கண்ணீரை கேட்கிறவர் சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால கண்ணீர் என்ன செய்யறான், வரலன்னு ஒன்ன ட்ரை பண்றான், ட்ரை பண்ணி கதறான், அழுகை எல்லாம் கதறான். ஆண்டவரே இந்த தேசத்தை கண்ணோக்கி பாருமாப்பா, இந்த தேசம் இல்ல இல்ல இது தப்பு, நான் விளையாடவே இல்லை, என்ன நீ ஆக்டிவா கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு நான் கேட்கிறேன். அழுவரில் சார் வச்சோ பண்ணியா, தேசத்துக்காக மன்றாடுவோம். இல்லை, ஐ எம் நாட் ரெடி. நான் வந்து கேள்வி பண்ணல சார், நான் ரொம்ப பயந்தவன், நான் சிஎஸ்சி குடும்பத்தில் வளர்ந்தவன், ஆர்ட்ஸ் ஸ்கூலில் படித்தவன், அங்கேயே பார்த்தாலே நான் மங்கிடுவேன். நான் எங்களுக்கு ஊழியக்காரன் ரொம்ப மரியாதையாக கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கும் என் கூட இருக்கிறவங்க யாராக இருந்தாலும், ஒரு ஆர்சி ஃபாதர் கூட நான் பேச விட மாட்டேன், அவங்க பர்சனல் லைஃப்பை பேச விட மாட்டேன். ஆமாம், நான் பேசுகிறப்ப டாக்டரினல் ஏரியா தான், பர்சனல் ஏரியா போகவே மாட்டேன். இன்னொரு குரூப் உட்காந்துருக்குறாங்க, அவங்க பேர் அவங்க வேலையை வந்து என்னென்னா வந்து டாக்டரினை பற்றி பேச மாட்டாங்க, பர்சனல் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ என்னன்னா வந்து கதறுக்குற மாட்டேன். ஓ வட இந்தியாவில் அழுகிறாப்பா, சரி அழுகிறான் போலன்ட்டு நம்ம தாண்டா பாவி போல. அப்புறம் அவனை பார்த்தா அவன் இந்த சில பேரில் இந்த செத்த வீட்டில் போய் அழுவாங்க இல்லை, அழுதோன்னு சார் நமக்கு தாண்டா பாசல், நான் வெளியில் வந்து 2 டீயை போடு அப்படின்னா, அட பாவி சிவாஜி தோத்தாண்டா அந்த மாதிரி இப்படி சிலர் இருக்கிறாங்க. சார் இந்த உலகமே ட்ராமாட்டிக் ஆகிடுச்சு சார், கிறிஸ்துவ ட்ராமாட்டிக் ஆகி போச்சு சார், எல்லாமே இவங்க செய்கிறதெல்லாம் சார் பி ரியல். அவன் கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும் யாருன்னா, அவன் என்னிடத்தில் யதார்த்தமாய் செஞ்சிருக்கிறான். கை தடுங்க அந்த வசனம், யதார்த்தமாக யதார்த்தமாக இருங்க, அப்நார்மலாக பேசலை. ஆமாம், யதார்த்தமாக இருக்கேன். நீங்கள் டவுசரோடு நீங்கள் வரணும், அப்படி யதார்த்தமாக இருக்கேன் அப்படின்னு கேம்பில் அந்த இதை சொல்ல நான் நல்லா பாருங்கள். அப்நார்மல் வேறு, மேன் ஆஃப் டிஃப்ரென்ஸ் வேறு. 1993 எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அப்நார்மல் வேறு, நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னு வந்து இருக்கிறது சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன், கடவுள்கிட்ட வரும்போது ஏன் நிறுவனமாக படைச்சாரு ஆதாம் ஏவாலயம்? அவன் அப்பாட்ட வரும்போது கொஞ்சம் யோசிங்களேன் சார். வேர்ல்டு டிசிப்ளின் என்ன சார், உலகத்தோட டிசிப்ளின் என்ன சொல்லுங்க? ட்ரெஸ் போடுறது. ஆனால் ஏதேன் தோட்டத்தில் காட்ஸ் டிசிப்ளின் என்ன? ட்ரெஸ் போடாமல் இருக்குது, கைத்தடி மட்டும் இருக்கு. இல்லை, நீங்க இப்படி மாற்றி யோசித்தீங்கன்னா எப்படி தெரியுமா எழுதணும்? இறைவனங்களை நிர்வாணமாக்கினான், பிசாசோ எங்களுக்கு உடை கொடுத்தான். அப்படித்தானே பேச சொன்னீங்க? அதான் ஒரு கவிஞன் எழுதுனேன். அப்படி இறைவனங்களை நிர்வாணமாய் படைத்தான், நாங்கள் பாவம் செஞ்சனால தானே நான் வெக்கப்பட்டோம், வெக்கப்பட்டனால ட்ரெஸ் போடுறோம், சூப்பரா, ஆஹா, அப்போ பிசாசு தான் எங்களுக்கு கடவுள் அப்படின்றான். திஸ் இஸ் கால்ட் தி பெண்டிகாஸ்டல் டிசிப்ளின். இப்படிலாம் நீங்க கடவுளை பார்க்கவே முடியாது. ஹலோ, நீங்க ஹிந்தி பேசுறவனை வந்து புரிஞ்சுக்கணும்னா நீங்க ஹிந்தி படிக்கணும். நீங்க தேவனை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய ஆவியின் அறிவு உங்களுக்கு தேவை.
ஆவியின் சிந்தை உங்களுக்கு தேவை. மாம்ச சிந்தையிலிருந்து ஆவியின் காரியங்களை புரிந்து கொள்ள முடியாது. அதனால தான் நீ பாவம் செஞ்சா கூட அப்படின்னு கதறான். சர்ச்சுக்கு வர்றாங்க, 20 வருஷமா இருந்திருக்கேன், 2 வருஷமா 3 வருஷமா வந்து என்னன்னா வந்து பல்பை மாத்திட்டாங்க, டைனமோ மாத்தல. பல்பை மாத்தினா வண்டியில் டைனமோ கரெக்டாக இருந்தால் தான் பல்ப் எரியும். அப்போ கிருபை என்பது ஏதோ வெளியில் பேசுறது இல்லை, ஹார்ட் ரீப்ளேஸ்மெண்ட். கல்லான இதயத்தை எடுத்து சதையான இதயத்தை பொருத்துவது. அந்த இடத்துக்கு வந்துட்டு தான் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்க முடியும், வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங்னு. நீங்கள் மாம்சத்தில் இருந்து இதை பார்த்தீங்கன்னா, கிருபையை பார்த்தீங்கன்னா இதய வழி வந்து செத்துருவீங்க நீங்கள். சார் 28 வருஷம் 23 வருஷம் நான் தேவனோட நடந்திருக்கிறேன் சார். முதலாக கிருபையை பேசும்போது எனக்கு 2 நிமிஷம் இருதயம் நின்றுச்சு சார். நான் நினைச்சேன் நம்ம வாழ்க்கை ரொம்ப மோசமா முடிஞ்சிடும் போல, யாரோ ஒரு பிசாசோட சத்தம் என் காதில் கேட்டுக்கிட்டு இருக்குன்னு. இது எப்படி இருந்துச்சுன்னா, மலையிலிருந்து உருண்டு விழுந்து ஒரு 10,000 அடி உயரத்துல இருந்து ஒரு மரத்தின் வேற பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கிறேன். இப்படி தொங்கிட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒரு சத்தம், அதை விடு, உன்னை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சத்தம் கேட்டு எப்படி இருக்கும்? ஆண்டவரே நான் காப்பாத்து நான் வந்தேன். அவனை கர்த்தர் சொன்னானா, அதை விடு, நான் உன்னை காப்பாத்துறேன். அப்படிதான் என்ன சொன்னார், அதை விடு, வெற்றியுள்ள வாழ்க்கை வேணும், நீ அதை விடு. ஐயோ, இதை பிடிச்சிக்கிட்டு இருக்கப்ப இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கிற விடுன்றீங்க, இன்னும் மோசமாயிரு, விடுறா நீ விழுகிறியான்னு பார்ப்போம்னாரு. அதெல்லாம் என் லைஃப்ல பயங்கரமான ஒரு மேட்ரு. விட்டேங்க, நான் கீழே வரல, மேலே போனேன். நான் it comes out of experience. இதை வந்து வெறும் உலக அறிவை வச்சுக்கிட்டு இந்த கிருபையெல்லாம் கற்றுக்க முடியாது. கிருபை கற்றுக்க முடியாது. கிருபை என்பது அது ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன். சரி நண்புக்குரியவர்களே, ஸோ தேவன் அதில் கிருபையிலிருந்து நீங்கள் ஜெபத்துக்கு வரும்போது என்னென்னா, அந்த நியூ டெஸ்டமெண்ட், அதாவது ஓல்ட் டெஸ்டமெண்ட் ப்ரேயர் வேறு, நியூ டெஸ்டமெண்ட் ப்ரேயர் வேறு. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல தேவன் அவுட் ஆஃப் லவ்ல தான் வேலை பார்த்தார். நியூ டெஸ்டமெண்ட்ல அவுட் ஆஃப் கிரேஸ்ல வேலை பார்க்குறாரு. புரியுதா உங்களுக்கு? லவ்ல வரும்போது நீங்க வந்து தேவன் உங்கள்கிட்ட வந்து ஃப்ளெக்சிபிளா இருப்பாரு. நீ அழுகையே வராமல் அழுக வர மாதிரி, ஆண்டவரே நான் அவர் தெரியும், சரி கருக்குப்பா எப்படி என்னப்பா தரம்பா, அவன் நினச்சிக்கிறேன் நம்ம அழுத நம்பிட்டார் போல. இல்லை நான் லவ்ல மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதனால தான் எனக்கு வந்துட்டு எனக்கு வாழ தெரியலை, எனக்கு ஓட தெரியலை, எனக்கு கழுதப்ப. சரி போ கூடு, அவனை நல்ல பாட்டு பாடிட்டோம், உனக்கு பாடவே தெரியல, என்ன வாழ தெரியல. ஏன் ஓல்டு டெஸ்டமெண்ட்ல எல்லாம் அவன் தன்னை கந்தை, புழு, தூசி, குப்பை, குச்சி அப்படிலாம் பேசுகிறான்னா, பழைய ஏற்பாட்டில் ஜெபத்துக்கு பதில் ஒன்றை சுற்றி தான் இருக்கு. எவ்வளோ நேரம் நீ கத்துற, ஏன்னா அது லவ்ல தானே வராரு, லவ்ல வராரு. அப்போ எப்போ லவ் வரும் உங்க மேலே? நீங்கள் உங்களை வந்து பரிதாபமாக காட்டிக்கணும். சீமையை தூசிக்கிறான் யார? தாவீத சொல்கிறான், என்னை தூஷிக்கட்டும் தூஷிக்கட்டும், அப்போ தான் தேவன் ஏன் மேலே இறக்கமாவாருன்றான். எப்படி வரான் பாருங்க. அப்போ ஓல்டு டெஸ்டமெண்ட் ஃபுல்லா அந்த ஜெபத்துக்கான பதில் அவனை சுற்றி தான் இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு பதிலோ சிலுவையை சுற்றி இருக்கிறது. ஆமென் ஆமென் ஆமென். அதனால நாங்கள் எங்களை பற்றி பேசுறது கிடைக்கல. வாழ தெரியல, உனக்கு வாழ தெரியலன்னு தெரிஞ்சனால தானே பிள்ளை அனுப்புனேன், திரும்ப அதே பேசியிருக்க, மண்டையில் அடிக்க போறேன் என்கிற இடத்துக்கு தேவன் வராரு. ஸோ அவுட் ஆஃப் லவ்ல அவன் பதில் வாங்குறான்ல, அதனால அவன் என்ன நினைச்சிட்டான், இதுதான் ப்ரொசீஜர் நினைச்சிட்டான். புரியுதா உங்களுக்கு? ஒன்றை தேவன் தடுக்கவில்லை என்பதற்காக அதை அங்கீகரிக்கிறார் என்று அர்த்தம் இல்லை. ஆழமான வார்த்தை, ஆழமான வார்த்தை. ஏவாள் பழத்தை சாப்பிட தடுக்காதனால அங்கீகரிக்கிறார் அர்த்தமா? அப்படித்தான் இவன் ஜெபத்துக்கு பதில் அழுது உருண்டு வாங்கின உடனே அதுதான் மெத்தடுன்னு நினைச்ச போற, அங்கதான் தப்பு விடுற. அவர்கள் அன்பின் அடிப்படையிலே பதில்களை பெற்றார்கள். அவர்கள் மதீனமாய் பல காரியங்களை செய்தாலும் தேவன் அவைகளை பொறுத்து கொண்டார். காரணம், அவர் அவுட் ஆஃப் லவ்ல வராரு. ஆனா கிரேஸ்ல வரும்போது நீங்க உங்களை பேஸ் பண்ணிய பதில் வாங்கல, நீங்க பதிலை எல்லாம் சிலுவையை பேஸ் பண்ணி தான் நீங்க வாங்குறீங்க. இங்க மைய பொருள் சிலுவையாக மாறுகிறது. அதனாலதான் நான் சொல்றேன், எப்ப ஜெபத்துக்கு வந்தாலும் ஜெபம் ஒரு கரண்டி தான். நான் வாங்க எடுக்க போவது
சிலுவையில் அது இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது அவர் என்னிடத்தில் இருந்து எடுத்து உங்களுக்கு கொடுப்பார். இந்த கரண்டி கரண்டி கரண்டினா நீங்க இப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். கரண்டியில ஒண்ணுமே கிடையாது சார். ஆனா நம்ம என்ன சட்டிக்குள்ள, ரசம் சட்டிக்குள்ள விட்டா ரசம் வரும், சிக்கன் சட்டிக்குள்ள விட்டா சிக்கன் வரும், அடுத்து சாம்பார் சட்டிக்குள்ள விட்டா சாம்பார் வரும். அப்படித்தான் பிரேயர். ஒவ்வொருத்தர் சட்டியில் என்ன இருக்குது, சிலுவையில் தேவன் முடிச்ச மைண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா அதுதான் வெளியே வரும். என் ஜெபம் ஒன்றை சிருஷ்டிக்கவில்லை, என் ஜெபம் எனக்காக ஏற்கனவே சிருஷ்டிக்கப்பட்டதை கட்டவிழ்த்து விடுகிறது. மறுபடியும் துதியும் கனம் மகிமையும் தேவனுக்கே போகிறது, ஜெபத்திற்கு அல்ல. ஆமென் சொல்லுவோம். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டு நிறைய பேர் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டோன்னே தேவன் அவர்கள் பதில் கொடுத்தார். காகன் ஜெபிக்கல, காகம் கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபையாக இருக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அப்பதான் ஆபத்து காலம் இல்லைல்ல, ஏன் கூப்பிடுற வேலையில் இருக்கிற நீ ஆபத்து காலத்தில் கூப்பிட்டா போதும், நல்ல நேரத்தில் கூப்பிட்டா மட்டும் போதுமா? காலையில் 5 மணி இயேசுவே அப்படின்னு தூங்கிடுறதா? ஆபத்து காலத்தில் கூப்பிடுறோமா? ஆனால் நல்லா இருக்க டைமில் ஜெபிக்கிறோம் நம்ம. நீ ஆபத்து காலத்தில் ஜெபிக்கிறேன்னு சொல்ற பற்றி அங்கே தான் தப்பு. ஒரு மனிதன் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வாழ்க்கையில் வந்து கண்ணீர் விட்டு கவலை விட்டு வரும்போது அவன்கிட்ட போய், நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, போய் ஆதார் கார்டு எடுத்துட்டு வா, போய் பாஸ்போர்ட் எடுத்துட்டு வா. சார் ஒரு அடிபட்டிருக்கேன், ஆக்சிடென்ட் ஆகிருக்கிறான், அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க சார், ஆதார் கார்டு எடுத்துட்டு வா, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியா என்று கேட்கிறவர்கள் மிருகத்தனம் உள்ளவர்களோ. அப்படித்தான் ஒரு மனிதன் பிரச்சனை கத்தட்ட வரும்போது, ஞானசாரம் எடுத்தியா, ரட்சிக்கப்பட்டியா? நான் சொல்றேன் சார், நீ ரட்சிக்கப்பட்டிருக்க அவசியம் தேவையில்லையா? ரட்சிக்கப்பட்டிருக்க தேவையில்லை. பிரசங்கி ரட்சிக்கப்பட்டிருக்காருல்ல, இவர் அக்கௌண்ட்ல உனக்கு ரிலீஸ் பண்ணி விடு இயேசு நாமத்தில். உனக்கு விசுவாசம் இல்லப்பா, போயிரு. சொல்ல எனக்கு இல்லை, பாவம் அவருக்கும் இல்லை, நான் தான் இன்னைக்கு வந்தேன். இல்லை, நீ 20 வருஷமா உனக்கு இருந்திருக்கல, உன் அக்கௌண்ட்ல எனக்கு ரிலீஸ் பண்ணிருக்கலாம்ல. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவருக்கு தேவை பிளக் பாயிண்ட், அது எங்க வேணாலும் எடுத்துக்கலாம். ஒருத்தர் திமிர்வாதக்காரன் இறக்குறாங்க, அவனுக்கு விசுவாசம் கிடைக்கல, அங்கே வந்து பிளக்கை சொருனா சப்ளை வரல, கீபோர்டை சொருகி ப்ளே பண்ணலான்னா சப்ளை வரல, டக்குன்னு இறக்குனாங்க பாருங்க, அவங்ககிட்ட ஃபெய்த் இருந்துச்சு, டக்குன்னு அங்கே சொருகி நீட்டாக ஹீலிங்கை கொடுத்து போக பண்ணிட்டாரு. எங்கேயோ ஒரு இடத்துல அவருக்கு சப்ளை கிடைச்சப்போ. என் அன்புக்குரியவர்களே, ஸோ ரோமர் 11:10 ஒரு ஆழமான வசனம். நான் ஏற்கனவே பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஏன் ஜெபத்தில் குனிகிறார்கள், ஏன் ஜெபத்திலே வளைகிறார்கள், ஏன் எனக்கு வாழத் தெரியல, எனக்கு ஓடத் தெரியல. வன்மையாக கண்டிக்கிறேன், வன்மையாக கண்டிக்கிறேன். மக்களை பிச்சைக்காரர்களாக்குறீங்களா? அப்படி பேரும் சர்ச்சில் வந்து ஒப்பாரி வைக்கிறேன். அதனால தான் நிறைய ரசிக்கப்படாத ஹஸ்பண்ட்லாம் மனைவி அப்படி மண்டல் அடிக்கிற காரணம் தான். 1 மணிக்கு இந்த சூளை இட்டுக்கிட்டு இருந்தா அவன் பதறான், என்னடி ஆச்சு உனக்கு, ஏன் கதற ஒப்பாரி வைக்கிற? நல்ல வீட்டில் ஒப்பாரி வைக்கக்கூடாது சார். உனக்கு என்னடி குறை வச்சேன்? 3 நேரத்துக்கு திங்கிற, நல்லா நல்லா வந்து ஃபேனை போட்டு தூங்குற, சாப்பிட்டு முடிச்ச உடனே காண்டாமிருகத்தை கடப்பாறைகளை திருப்பி விட்ட மாதிரி மல்லாம் தூக்கிட்டு எல்லாம் செய்யற. ஆனா ஆண்டவரேன்ற, ஏன் உனக்கு என்ன குறை வச்சேன்றான். இல்ல, இதெல்லாம் நான் பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்து நிறைய குடும்பத்துல மனைவிமார்கள் கணவன்மார் ரட்சிக்கப்பட விடாம பண்ணிட்டு இருக்கிறது தான். என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நடு ஜாமத்தில் கூப்பிடு, அட பாவி ஆந்த அடா நீ சார். இல்ல, என்னை எதுக்கு 28 வருஷம் உள்ள விட்டு உருள விட்டாருன்னா இதுக்கு தான். இல்ல, இது நான் விட மாட்டேன். என் ஜெனரேஷன் ஆண்டவர், என் வாழ்க்கை முடிவுக்குள்ள கிறிஸ்தவத்தில் ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும். ஏசுவாங்க. ஆமென், 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 ஆமென். ஐ எம் நாட் கிரிட்டிசைசிங். இது வந்து என் பாட்டு, என் இருதயத்திலிருந்து வருகிறது ஒரு வேதனை கலந்த ஒரு வார்த்தை அது. ஆமா, நகைப்பிலே வந்து நகைப்பிலே துக்கம் உண்டு. பிரசங்க எழுதுறான், சிரிக்கிறதுல கூட ஒரு துக்கம் இருக்குமா, அந்த துக்கத்தோட நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட உடனே பிச்சைக்காரர்களாக்கப்படுகிறார்கள் மனிதர்கள். ஏனென்றால் அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறது. இன்று வரைக்கும் யூதர்களின் ஜெபம் பிச்சைக்காரர்களின் ஜெபத்தை போல் தான் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் ஒரு மனிதன் நிமிர்ந்து ஜெபிக்கல.
ஏனென்றால் அவர்கள் இருதயம், அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. அழகா எழுதுறான் பாருங்க, இட்ஸ் a curse.